தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி அரசு மூலம் அறிவித்த தீபாவளி திருநாளுக்காக விலையில்லா பரிசு பொருட்களாக 2 கிலோ சர்க்கரை, 2 கிலோ சமையல் எண்ணெய், 1 கிலோ கடலைப்பருப்பு, அரை கிலோ ரவை, மைதா பொருட்கள் வழங்கப்படும் என அரசு மூலம் அறிவிப்பு வெளியானது. தீபாவளி பொருட்களை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவர் நேரு என்கின்ற குப்புசாமி முயற்சியின் காரணமாக உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அனைத்து நியாய விலை கடைகளிலும் வழங்கப்படுகிறது. மேலும் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ராஜாநகர் பகுதியில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் அமைந்துள்ள தற்காலிக ரேஷன் கடை மூலம் ராஜாநகர், முத்தமிழ் நகர், அருந்ததி நகர், ஐயனார் நகர் பகுதிக்குட்பட்ட அட்டைதாரர்களுக்கு உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி தீபாவளி பரிசு பொருட்களை பொதுமக்களுக்கு வழங்கினார். நிகழ்ச்சியில் உருளையன்பேட்டை தொகுதியை சேர்ந்த நமது மக்கள் கழக பிரமுகர்களும் மேற்கண்ட பகுதியை சேர்ந்த ஊர் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் கொம்யூன் வீராம்பட்டினம் பகுதியில் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அரசு உயர்நிலைப் பள்ளி இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை சுமார் 340 மாணவ மாணவியர்கள் பயின்று வருகின்றனர். அந்த பள்ளியில் ஆங்கிலம், சமூக அறிவியல் உள்ளிட்ட பாடங்களுக்கு தனியாக நிரந்தர ஆசிரியர்கள் யாரும் இல்லாததால் சென்ற கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாணவர்களால் 100% தேர்ச்சியை கொடுக்க முடியவில்லை. இந்த கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு வருகின்ற 2026 மார்ச் மாதம் தொடங்க உள்ள நிலையில் ஆங்கிலம், சமூக அறிவியல் பாடத்திட்டங்களுக்கு தனித்தனியாக நிரந்தர ஆசிரியர்கள் இதுவரை நியமிக்கப்படாததால் அதிக மதிப்பெண் பெற முடியாமல் போய்விடுமோ என்ற மன உளைச்சலில் மாணவர்கள் வீராம்பட்டினம் மக்கள் குழுவினர் ஆதரவுடன் அரசு இதுவரை நிரந்தர ஆசிரியர்களை நியமிக்காததை கண்டித்து பள்ளியின் முன்பு சாலையில் அமர்ந்து நிரந்தர ஆசிரியர்களை நியமிக்க கோரி கோஷமிட்டபடி சாலை மறியலில் ஈடுபட்டனர். இது பற்றிய தகவல் அறிந்த சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, அரியாங்குப்பம் காவல் ஆய்வாளர் ஆறுமுகம், துணை ஆய்வாளர் முருகானந்தம், பள்ளி கல்வித்துறை முதன்மை அதிகாரி குலசேகரன் மற்றும் காவல்துறையினர் அந்த பகுதிக்கு விரைந்து வந்து மாணவ மாணவியர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது இன்னும் 2 தினங்களுக்குள் பற்றாக்குறையாக உள்ள ஆசிரியர்களை நியமனம் செய்வதாக முதன்மை கல்வி அதிகாரி உறுதியளித்ததை தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இதனால் சுமார் 1 மணி நேரம் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இது பற்றி ஒரு மாணவி செய்தியாளர்களிடம் கூறும்போது, எங்க பள்ளியில ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கு. அதுக்காக நாங்க போராடுறோம். யாருமே பள்ளி உள்ளேயே போல, எல்லாருடைய பையன் வெளியே தான் இருக்கு. எங்க பள்ளியில சம்பளம் வாங்கிட்டு வேற பள்ளியில போய் 3 ஆசிரியர் வேலை செய்யறாங்க. அவங்க உடனே வரணும். எல்லாத்தையும் எங்களுக்கு இலவசமா கொடுத்துட்டு ஆசிரியர் இல்லைன்னா எங்களால படிக்க முடியாது. 10ஆம் வகுப்பு படிக்கிறவங்களுக்குலாம் பப்ளிக் எக்ஸாம் வரும். அவங்கலாம் படிக்கணும். ஃபெயில் ஆனா அப்புறம் அவங்களுடைய லைஃப் போன மாதிரி. அதனால ஆசிரியர் உடனே வரணும். உங்க பேரு? என் பேர் ஹாசினி. நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஆசிரியர் வரலாம் வேற ஏதாவது போராட்டம் பண்ணுவீங்களா? ஆமா, ஆசிரியர் வர வரைக்கும் நாங்க போராட்டம் இவ்வாறு தெரிவித்தார். இதனை அடுத்து மாணவர்கள் அனைவரும் பள்ளி வகுப்பறைக்கு சென்றனர். முன்னதாக பள்ளி வளாகத்தின் முன்பு தங்களது புத்தக பையை மாணவர்கள் வைத்திருந்ததால் ஆசிரியர்கள் யாரும் பள்ளிக்கு உள்ளே செல்லாமல் வெளியே காத்திருந்தனர். உப்பளம் தொகுதிக்குட்பட்ட தமிழ்த்தாய் நகரில் கடந்த சில மாதங்களாக குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வந்தது. இதனை அடுத்து அப்பகுதி பொதுமக்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடியிடம் எடுத்துரைத்தனர். இதனை அடுத்து உடனடியாக நடவடிக்கை எடுத்த சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் பேசி அப்பகுதியில் புதிய குடிநீர் குழாய் இணைப்பு அமைக்கும்படி கேட்டுக்கொண்டார். அதனை ஏற்றுக்கொண்ட அதிகாரிகள் பணிகளை தொடங்கினர். தற்போது 90% குடிநீர் பிரச்சினைகள் தமிழ்த்தாய் நகரில் தீர்க்கப்பட்டுள்ளன. பாவாடை படையாட்சி வீதியில் மட்டும் இன்னும் பணிகள் நடைபெறாத நிலையில் அவற்றையும் விரைவில் செய்து முடிக்குமாறு சட்டமன்ற உறுப்பினர் அதிகாரிகளிடம் கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து அதிகாரிகள் விரைவில் அந்த பணிகளையும் நிறைவு செய்வதாக உறுதியளித்தனர். நடைபெற்று வரும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பொறியாளர் கணேசன், தொகுதி செயலாளர் சக்திவேல், கிளை செயலாளர்கள் காந்தி, ராகேஷ்,
கழக சகோதரர் ஆறுமுகம், மாணவர் அணி பவி ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி ஆரியபாளையத்தில் அரசின் வடிசாராய ஆலை உள்ளது. இந்த ஆலையில் கடந்த 2009ஆம் ஆண்டு 53 ஊழியர்கள் நேரடி நியமனம் செய்யப்பட்டு பணி நிரந்தரம் பெற்றனர். தொடர்ந்து 14 ஆண்டுகளாக வேலை செய்து வந்த நிலையில் கடந்த 2023ஆம் ஆண்டு 53 ஊழியர்களையும் எந்த முன்னறிவிப்பும் இன்றி நிர்வாகம் பணிநீக்கம் செய்தது. இதனால் பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டனர். மேலும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். அதில் அரசு சுமூக தீர்வு கண்டு அவர்களுக்கு மீண்டும் பணி வழங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்தால் 53 ஊழியர்களையும் மீண்டும் பணியில் அமர்த்தலாம் என நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதனிடையே நீதிமன்ற உத்தரவை அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் கிடப்பில் போட்டுள்ளதாக குற்றம் சாட்டியும் தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க கோரியும் ஆலை வளாகத்தில் 4வது நாளாக பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் ஊழியர்களின் போராட்டத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் பல்வேறு சமூக அமைப்புகள் ஆதரவு தெரிவித்து போராட்டத்தில் கலந்து கொண்ட நிலையில் 50க்கும் மேற்பட்ட பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் திடீரென புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். மேலும் புதுச்சேரி அரசு மற்றும் அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து காவல்துறையினர் போராட்டக்காரர்களை அப்புறப்படுத்தியதைத் தொடர்ந்து பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் சாராய ஆலையை முற்றுகையிட்டு போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். பாதிக்கப்பட்ட 53 ஒவ்வொரு வருடமும் ஐப்பசி மாதம் வரும் பௌர்ணமி அன்று அனைத்து சிவன் கோவில்களிலும் அன்னாபிஷேகம் நடைபெறுவது வழக்கம். ஐப்பசி மாதம் வரும் பௌர்ணமி நாளில் அரிசியை அன்னமாக மாற்றி சிவலிங்கத்திற்கு மேல் வைத்து அன்னாபிஷேகம் செய்தால் ஆண்டு முழுவதும் உணவு பஞ்சம் இல்லாமல் சகல நன்மைகளும் கிடைக்கும் என்பது ஐதீகம். அந்த வகையில் இந்த வருட ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தில் புதுச்சேரி குயவர்பாளையம் சுப்பிரமணியர் கோவில் வீதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துவிநாயகர் ஸ்ரீ முத்துக்குமார சுவாமி தேவஸ்தானத்தில் உள்ள சந்திரமௌலீஸ்வரருக்கு ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அன்னாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து சிவபெருமானுக்கு காய்கனி, அன்னம் உள்ளிட்ட பல விதங்களில் அலங்காரம் செய்யப்பட்டு மகாதீபாராதனை காண்பிக்கப்பட்டு அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இதில் திமுக பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் உள்ளிட்ட அப்பகுதியை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இந்த அன்னாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி செந்தில்குமார், தலைவர் கணேஷ், துணைத் தலைவர் சிவராமன், செயலாளர் கோபால், பொருளாளர் கணேஷ், உறுப்பினர் இந்திரா மற்றும் விழா குழுவினர்கள் ராஜேஷ், கிருஷ்ணமூர்த்தி, ஸ்டீஃபன் ராஜ், வினோத், ராமகிருஷ்ணன் மற்றும் உற்சவதாரர்கள், உபயதாரர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி மணவெளி தொகுதிக்குட்பட்ட தவளக்குப்பம், நல்லவாடு முதன்மை சாலைகளில் செல்லும் பிரதான சாலையின் இருபுறமும் நீண்ட நாட்களாக கழிவுநீர் வாய்க்கால் அமைத்து தர வலியுறுத்தி 2021ஆம் ஆண்டு முதல் மணவெளி தொகுதி நாம் தமிழர் கட்சியின் சார்பில் தொடர்ச்சியாக பலமுறை கோரிக்கை மனுவை வழங்கி வந்த நிலையில் தற்போது அரசு அந்த பகுதியில் கழிவுநீர் வாய்க்காலை அமைக்காமல் சாலை அமைப்பதற்கான பணிகளை புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை தொடங்கியுள்ளது. நீண்ட நாள் கோரிக்கையான தவளக்குப்பம் நல்லவாடு செல்லும் சாலையில் இருபுறமும் கழிவுநீர் வாய்க்கால் அமைத்த பிறகே சாலை அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என புதுச்சேரி நாம் தமிழர் கட்சி மணவெளி தொகுதி நிர்வாகிகள்
புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை செயற்பொறியாளரை சந்தித்து கோரிக்கை விடுத்துள்ளனர். நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் கோரிக்கைகளை கேட்டறிந்து கழிவுநீர் வாய்க்கால் அமைப்பதற்காக 3,26,00,000 ஒதுக்கப்பட்டு புதுச்சேரி அரசு அரசாணை வெளியிட்டுள்ளதாகவும், விரைந்து கழிவுநீர் வாய்க்கால் அமைத்த பிறகே சாலை போட முயற்சிக்கின்றோம் என்றும் இளநிலை பொறியாளர் வாக்குறுதி அளித்தார். இந்நிகழ்வில் நாம் தமிழர் கட்சி மணவெளி தொகுதி நிர்வாகிகள் இளங்கோவன், கோகுலகிருஷ்ணன், தனசேகரன், முகுந்தன், பாலன், தமிழ்ச்செல்வி, ஆரோக்கியசாமி, வினோத், பவி, நில்லேந்திரன், சூர்யா, காளிதாசன், ஜெயராஜ், ஜீவா, சுந்தர வடிவேலு, வீராசாமி, ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். பாகூர் கொம்யூன் பாகூர் வேதாம்பிகை சமேத மூலநாதர் ஆலயத்தில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அன்னாபிஷேக விழா நடைபெற்றது. உபயதாரர் முன்னாள் அமைச்சர் தியாகராஜன் குடும்பத்தினர் சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிவலிங்கத்திற்கு வடித்த அன்னம் கொண்டு அபிஷேகம் செய்து பல வகை காய்கறிகளை கொண்டு அலங்காரம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து உற்சவருக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டு வீதி உலா நடைபெற்றது. உபயதாரர் முன்னாள் அமைச்சர் தியாகராஜன் குடும்பத்தினர் மற்றும் மகளிர் ஆணைய தலைவி நாகஜோதி, பாகூர் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ராமு, மகளிர் அணி தலைவி பூங்கொடி மற்றும் முன்னாள் அமைச்சர் தியாகராஜனின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டு வீதி உலாவை தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து சிவலிங்கத்தின் மேல் சாத்தப்பட்ட அன்னத்தை பக்தர்களுக்கு அன்னம் அளிக்கும் நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் தியாகராஜன் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சிவபெருமானை வழிபட்டு அவரின் அருளை பெற்றனர். திருவண்டார்கோவில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பசுமை பள்ளி திட்டத்தின் சார்பில் நாற்றங்கால் உருவாக்கப்பட்டது. துணை முதல்வர் மோகனாம்பா தலைமை தாங்கினார். தலைமை ஆசிரியர் நிம்மி வரவேற்புரை வழங்கினார். ஒருங்கிணைப்பாளர் மோகன்ராஜ் நாற்றங்கால் உருவாக்கும் முறை பற்றி எடுத்துக் கூறி மாணவர்களை செயல்பாடுகளில் ஈடுபடுத்தினார். நாவல், மாதுளை, சீதா போன்ற மர வகைகளின் விதைகளை கொண்டும் துளசி, செம்பருத்தி, கற்பூரவள்ளி, பிரண்டை, வெற்றிலை போன்ற மூலிகை செடிகளை கொண்ட நாற்றங்காலை உருவாக்கினார்கள். உருவாக்கப்பட்ட செடிகளை பொது இடங்களில் நடுவதற்கு உண்டான ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. விரிவுரையாளர் அருள்குமார், ஆசிரியர் அருள்ராஜ் ஆகியோர் மாணவர்களை வழிநடத்தினர். மாணவர்கள் சந்தோஷ், சபரீஷ், ரஞ்சித், கௌதம், ஆதர்ஷ், அமுதன், பிரகதீஷ் ஆகியோர் மாணவர்களுக்கு முன் மாதிரியாக திகழ்ந்த மாணவர்களை ஊக்கப்படுத்தினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியைகள் செய்திருந்தனர். புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு கொம்யூன் காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள 33 அடி உயர சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அன்னாபிஷேக பூஜை நடைபெற்றது. இதில் சிவபெருமானுக்கு அன்னம் மற்றும் காய்கறிகளால் அலங்காரம் செய்து மகாதீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் ஆலயத்தில் மேல் பௌர்ணமி தீபம் ஏற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து ஆலயத்தில் உள்ள அஷ்டலிங்கங்களுக்கும் அன்னாபிஷேகம் மற்றும் அலங்காரங்கள் செய்து பூஜைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து சுந்தரநாயகி, அஷ்டபைரவர், நவக்கிரக விநாயகர், முருகப்பெருமான், வள்ளி தெய்வானை ஆகிய சுவாமிகளுக்கு அலங்காரங்கள் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் விழாவில் கலந்து கொண்ட 5 அதிர்ஷ்டசாலி பக்தர்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக இலவச புடவைகள் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் ஆலயம் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் பக்தர்களுக்கு சிவபெருமான் மீது சாத்தப்பட்ட அன்னம் மற்றும் காய்கறிகள் பிரசாதமாக வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அஷ்டலிங்க சிவாலய அன்னதான அறக்கட்டளை மற்றும் காட்டேரிக்குப்பம் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர்.
வில்லியனூர் தேசிய மக்கள் மன்ற பிரமுகர் பூக்கடை ரமேஷ் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் அவரது ஆதரவாளர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சியில் பூக்கடை ரமேஷ் கலந்து கொண்டு தங்கத்தேர் இழுத்து வழிபாடு செய்தார். தொடர்ந்து ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு ரமேஷ் அன்னதானம் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள தனது அலுவலகத்தில் பிறந்தநாள் விழா கொண்டாடினார். இதில் அரசியல் பிரமுகர்கள், வில்லியனூர் தொகுதியைச் சேர்ந்த நிர்வாகிகள், பொதுமக்கள், இளைஞர்கள், ரமேஷின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டு மாலை மற்றும் பொன்னாடை அணிவித்தும் பூச்செண்டு மற்றும் இனிப்புகள், உலர் பழங்கள் வழங்கியும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் வருகின்ற நவம்பர் 9ஆம் தேதி வில்லியனூர் பகுதியில் தேசிய மக்கள் மன்ற அலுவலக திறப்பு விழா நடைபெற உள்ளதை முன்னிட்டு பூக்கடை ரமேஷ் ஏற்பாட்டில் சுமார் 3000த்திற்கும் மேற்பட்ட நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. விழாவிற்கான ஏற்பாடுகளை பூக்கடை ரமேஷின் ஆதரவாளர்கள் செய்து வருகின்றனர். ஆண்டுதோறும் ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தன்று எல்லா சிவ ஆலயங்களிலும் அன்னாபிஷேகம் நடத்தப்படுகிறது. சிவபெருமானை அன்னத்தினால் முழுமையாக மூடி ஆராதனைகளை செய்வதையே அன்னாபிஷேகம் என்கிறோம். அனைத்து உயிர்களுக்கும் அன்னமாக உணவு அளித்து பாதுகாக்கும் சிவபெருமானுக்கும் சுத்தமாக சமைக்கப்பட்ட சாதத்தால் இறைவனை அலங்கரிப்பது இதன் சிறப்பம்சமாகும். அந்த வகையில் அரியாங்குப்பம் கொம்யூன், இடையார்பாளையம், ஞானமேடு ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் அன்னாபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் உபயதாரர் KKD டிராவல்ஸ் உரிமையாளரும் மணவலி தொகுதி NR காங்கிரஸ் தலைவருமான குமரேசன் குடும்பத்தினர் சார்பில் சிவலிங்கத்திற்கு 200 கிலோ அரிசியை கொண்டு சமைக்கப்பட்ட சாதத்தை சிவலிங்கத்தின் மேல் சாத்தி 50 கிலோ பலவகை காய்கறிகளை கொண்டு அலங்கரித்து அலங்கார தீபம், எஜமான சங்கல்பம், கும்ப அலங்காரம், பஞ்ச தீபம் ஏற்றி மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் அருள் பிரசாதமும், அன்னதானமும், பிஸ்கெட் உள்ளிட்டவைகளும் வழங்கப்பட்டன. இதற்கான ஏற்பாடுகளை உபயதாரர் KKT டிராவல்ஸ் குமரேசன் குடும்பத்தினர் மற்றும் நிர்வாகிகள், ஆலய அர்ச்சகர், பொதுமக்கள் செய்திருந்தனர். திருநள்ளாறு தக்கலூர் செல்லும் வழியில் சென்ற காரிலிருந்து திடீரென சாலையில் எண்ணெய் வழிந்ததால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்த தகவல் கிடைத்ததும் தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் விரைந்து வந்து எண்ணெய் வழிந்த இடத்தை சுத்தம் செய்தனர். இதனால் பெரிய விபத்து எதுவும் ஏற்படாமல் தவிர்க்கப்பட்டது. புதுச்சேரி கூடப்பாக்கத்தில் மலையரசி அம்மை உடனுரை திருக்கூடல் பாகன் கைலைநாதன் திருக்கோவிலில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அன்னாபிஷேக விழா நடைபெற்றது. இதில் திருவாசகம் முற்றோதல் நடைபெற்றது. தொடர் நாடக சாதனை நிகழ்வின் 4வது நாடகமாக 63 நாயன்மார்களின் நாடக வரிசையில் திருக்குறிப்பு தொண்டர் நாடகம் நடைபெற்றது. புதுச்சேரி ACT படைப்பாளர் குழு முனைவர் லிங்கேஸ்வரன் கதை வசனத்தில், அப்துல் ஷெரீப் இயக்கம் மற்றும் ஒப்பனையில், பரமேஸ்வரி மேற்பார்வையில் மேடை நாடக அலங்கார பொருட்கள் சிவ அம்மையப்பர் அறக்கட்டளை வழங்க திருக்குறிப்பு தொண்டர் புராண நாடகம் நடத்தினர். சிவ ஆகம விதிப்படி பெண்களை முன்னின்று நடத்தும் அம்மையப்பர் கலச வழிபாடு நடத்தி சாந்தி, சிவசுமதி மற்றும் சிவ அன்பர்கள் பொதுமக்கள் கைலாயத்திற்கு திருக்குட புனித நன்னீராட்டு செய்தனர். இதில் பொதுமக்கள் கலந்து கொண்டு பால், தயிர், இளநீர், சந்தனம், தேன், பன்னீர், விபூதி, பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை மருந்து திரவியங்களால் அபிஷேகம் செய்யும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. தொடர்ந்து சின்ன கைலாயத்தின் மீது அன்னம் சாத்தப்பட்டு காய்கறிகள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சிவ அம்மையப்பர் அறக்கட்டளை நிறுவனர் நற்பணி திலகம், அருணாச்சல சுவாமி, சின்ன கைலாய சிவஞானியார், ஆலய ஊழியர்கள் மற்றும் கூடப்பாக்கம் பொதுமக்கள் செய்திருந்தனர்.
கொண்டாய் போற்றி சங்கொலி முழங்கம் நாதா போற்றி காப்பாய் கூடல் பாகா போற்றி கருணை கைலை நாதா போற்றி சின்ன கைலை அளித்தாய் போற்றி சிவஞானம் நமக்கு அருளாய் போற்றி ஜீவன் முக்தி அளிப்பாய் போற்றி ஜீவனுள் ஜோதியாய் இருப்பாய் போற்றி சுத்த வெளியின் அத்தா போற்றி புதுச்சேரி மேட்டுப்பாளையம் அருகே உள்ள தமிழக பகுதியான வானூர் தாலுகா பூத்துறை எல்லையில் தனியார் பேக்கரி இயங்கி வருகிறது. இந்த பேக்கரியில் இருந்து புதுச்சேரி மற்றும் இதர பகுதிகளுக்கு பேக்கரியில் தயாரிக்கப்படும் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இதில் 10க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் வேலை செய்து வந்தனர். பேக்கரியின் மேலாளர் விஜயராஜ் நவம்பர் 1ஆம் தேதி ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுப்பதற்காக ரூபாய் 7,50,000 வங்கியிலிருந்து எடுத்து வந்து பேக்கரியில் உள்ள பீரோவில் வைத்துள்ளார். அன்றே அந்த பீரோ உடைத்து ரூபாய் 7,50,000 திருடு போனது தெரிய வந்தது. அதையடுத்து மேலாளர் விஜயராஜ் திருட்டு குறித்து ஆரோவில் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். அதன் பேரில் ஆரோவில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இந்த சம்பவம் குறித்து விழுப்புரம் மாவட்ட SP சரவணன் உத்தரவின் பேரில் கோட்டக்குப்பம் DS உமாதேவி மேற்பார்வையில் ஆரோவில் காவல் இன்ஸ்பெக்டர் திருமால், சப் இன்ஸ்பெக்டர்கள் சீனிவாசன், மணிமாறன் மற்றும் போலீசார் கொண்ட தனிப்படை அமைக்கப்பட்டது. இவர்கள் திருட்டு நடந்த சம்பவ இடத்தை பார்வையிட்டு பூத்துறை, மரக்காணம், ஆரோவில், புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்து பணத்தை திருடிய நபரை தேடி வந்த நிலையில் மொரட்டாண்டி டோல்கேட் அருகே சந்தேகத்திற்கு இடமான வகையில் கையில் பையுடன் நின்றிருந்த நபரை தனிப்படை காவல்துறையினர் பிடித்து விசாரணை நடத்தியது. அவர் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி தாலுகா கீழ ராமநாதி கிராமம் ராஜு என்பவரின் மகன் சுந்தர் என்பவர் என்பதும் அவர் பேக்கரியில் திருடியதையும் ஒப்புக்கொண்டார். இதனையடுத்து அவர் காவல்துறையினர் கைது செய்து அவரிடமிருந்து திருடி சென்ற பணத்தில் ரூபாய் 4,65,000 கைப்பற்றினர். மேலும் அவரை வானூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி திண்டிவனம் கிளை சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோவிலில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீரால் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட உற்சவருக்கு சோடச தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. மேலும் உட்புறப்பாடு நடைபெற்று பஞ்சமுக தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து நீலப்பட்டில் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகைக்கு சகசரநாமம் பாடப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி கருவடிக்குப்பம் குரு சித்தானந்தா சுவாமி கோவிலில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அன்னாபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. அதனை ஒட்டி சாற்று முறை நடைபெற்று 100 கிலோ அரிசி கொண்டு சமைக்கப்பட்ட அன்னம் மற்றும் 500 கிலோ காய்கறிகளை கொண்டு சித்தானந்தா சுவாமி அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். அன்ன அலங்காரத்தை கலைத்து சுவாமிக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. பூஜைக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் செய்திருந்தனர். புதுச்சேரி முருங்கப்பாக்கம் ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அன்னாபிஷேக விழாவில் மஞ்சள் பொடி, அபிஷேக பொடி, அரிசி மாவு, பால், தயிர், இளநீர், சந்தனம் போன்ற பல்வேறு திரவியங்கள் மற்றும் கலசாபிஷேகம் மற்றும் மூலவருக்கு அன்ன அலங்காரம், மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்த பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் பக்தர்களுக்கு மகான் மீது சார்த்தப்பட்ட அன்னம் மற்றும் காய்கறிகள் பிரசாதமாக வழங்கப்பட்டது. பூஜைக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணம், ஆலய அர்ச்சகர் முத்து மற்றும் அனைத்து பக்தர்களின் சார்பில் நடைபெற்றது. காரைக்காலில் காதல் ஜோடியிடம் அத்துமீறிய புகாரில் கடலோர காவல் நிலைய காவலர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு காரைக்கால் கடற்கரைக்கு சென்ற காதலன் ஜோடியிடம் பணம் பறித்ததோடு பெண்ணிடம் அத்துமீறிய கடலோர காவல் நிலைய காவலர் ராஜ்குமார் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். மேலும் பாதிக்கப்பட்டவர் அளித்த புகாரின் பேரில் காரைக்கால் காவல் நிலையத்தில் ராஜ்குமார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. காதல் ஜோடியிடம் அத்துமீறிய புகாரில் விசாரணை நடத்தப்பட்டதன் பின்னர் குற்றச்சாட்டு உறுதியானதாக தெரியவந்ததால் காரைக்கால் கடலோர காவல் நிலையத்தில் பணியாற்றி வந்த காவலர் ராஜ்குமார் பணியிலிருந்து நிரந்தரமாக நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். புதுச்சேரி கதிர்காமம் தொகுதியில் உள்ள விவேகானந்த நகர் வலம்புரி செல்வ விநாயகர் ஆலயத்தில் உள்ள விஸ்வநாத சுவாமிக்கு ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு மூலவருக்கு அன்ன அலங்காரம் மகா தீபாரதனை நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் விஸ்வநாத சுவாமி மீது சாத்தப்பட்ட அன்னம் மற்றும் காய்கறிகள் பிரசாதமாக வழங்கப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.